தளபதி விஜய் அவர்கள் வந்து பப்ளிக்கா வந்து பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு, நியூஸ் சேனல்லாம் பார்க்க மாட்டாரு, பேச மாட்டாருன்றீங்க. இப்போ என்ன பண்ணா கொஞ்சம் நாட்டை திருத்தலாமோ அதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. உங்களை வந்து பார்த்து பேசுற ஒரு பிரயோஜனம் இல்லையே. நீங்க வந்து என்ன கேட்பீங்க, சார் நீங்க அந்த கட்சி பத்தி எப்படி சொன்னீங்க, இந்த கட்சி பத்தி எப்படி சொன்னீங்க, உங்க கூட யார் கூட்டி நிக்க போறா, இப்படி கான்ட்ரவர்சியா ஏதாவது கொஸ்டின் கேட்டு விட்டு அவர் என்ன பேசுறாரு வாயில புடிங்கி விட்டு இன்னொருத்தனை போய் அந்த கொஸ்டின் கேட்டு அவங்கள்ட்ட சண்டை வளர்த்தி என்னெல்லாம் பண்ணா சண்டை வளருமோ என்னெல்லாம் பண்ணா நாடு உருப்படுவாரோ அதான் நீங்க பண்ணிருக்கீங்க. அதனால தான் அவர் உங்களுக்கு மதிக்க மாட்டாரு. கேப்டன் உங்களை பார்த்து துப்பிட்டு போனாரு. கேள்வி நீங்க ஜெயலலிதா போய் கேட்க முடியுமா? கேட்கவே மாட்டீங்கல்ல, பயப்படுவீங்க பத்திரிகைகளை. நீங்க அதெல்லாம் தப்பே இல்லை. ஏன்னா அவர் துப்பலான்னு சொல்லி அவரையும் வீணாக்கிட்டீங்க. இப்ப இவரை டார்கெட் பண்ணி இவர் வீணாக்கலாம் பாத்துருக்கீங்களா? சரி, உங்களால இப்ப இருக்க சிஎம்டியோ இப்ப இருக்க அமைச்சர் மந்திரிகிட்ட போயிட்டு உங்க மாச சம்பளம் எவ்வளோ, உங்ககிட்ட எப்படி இவ்வளவு சொத்து வந்தது, உங்களுக்கு எப்படி இவ்வளவு ஃபேக்டரி இருக்கு, எப்படி நீங்க படத்தெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்க முடியுமா? எவ்வளவு கொலை, எவ்வளவு கொள்ளை, எவ்வளவு கற்பழிப்பு, பெண்களுக்கு பாதுகாப்புல அண்ணா செட்டில்மெண்ட் நடந்திருக்கு, இவ்வளோ கட்ட பஞ்சாயத்து, எவ்வளோ அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பத்தி உங்களோட சிஎம்டியோ துணை சிஎம்டியோ கேட்க முடியுமா? ஏன் இவ்வளவு விலைவாசி ஏற்றம், மக்கள் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, கடல்ல கஷ்டப்படுறாங்க, எதுவுமே நல்லது நடக்க மாட்டேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்டு அவர்கிட்ட இருந்து பதில் சொல்லிட்டு வரேன், அவர்கிட்ட பதில் வாங்க முடியுமா? யாராவது நல்லது பண்ண வராங்கன்னா உங்களுக்கு பண்ண கொடுக்கலாம்டா. விஜயகாந்த் மாதிரி அவரையும் அழைச்சு விட்டு இப்ப என்ன திரும்ப இந்த மாதிரி கட்சிக்கு அந்த மாதிரி கட்சியை மாத்தி ஓட்டு போட்டுன்னு சொல்றீங்களா? சரி, விஜய் வேணாம், நாங்க எங்களை மாதிரி பசங்க இப்ப எங்களை மாதிரி ஆளுங்க வந்து நிக்கிறோம், எங்களுக்கு ஜெயிக்க வச்சிருக்கீங்க, ஓட்டு போட்டுருவீங்களா? என்னடா உங்களுக்கு என்னதான் உங்களுக்கு பிரச்சனை? இப்ப விஜய் உங்களுக்கு பேட்டி கொடுத்தா நீங்க சரி போட்டீங்க, நாட்டை தமிழ் திருத்துவீங்க.